ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக ஒரு நியூ எஃப்எஃப் தான் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். இது என்னோட நியூ சேனல். ஆல்ரெடி நான் நியூ சேனல் ஓப்பன் பண்ணுறேன்னுங்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போது நியூ சேனல் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் நான் ஃபஸ்ட்டு எஃப்எஃப்ஆ போடுறது டாக்ஸிக் லவ் தான். டாக்ஸிக் லவ்வை இப்போ போடுறேன். நெக்ஸ்ட் டே மை மை டார்க் மாஃபியா டாடி அதோட எஃப்எஃப், அதாவது நான் ஓல்டாக பாண்டிலே பிரேக் பண்ணியிருந்த எஃப்எஃப்ஐ கண்டினியூ பண்ணி போடுறேன். ஓகேயா சிஸ்டர்? அப்புறம் அந்த சேனல் பர்பிள் கேர்ள் டேக் குக் பிஎல்எஃப்எஃப்ல எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா சிஸ்டருமே, என்னோடய இன்னொரு சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா சிஸ்டருமே இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு நான் திங்க் பண்ணுறேன். உங்களோட எல்லா சப்போர்ட்டும் இந்த சேனலுக்கும் எனக்கு கண்டிப்பாக வேணும். ஓகேயாடா? இனி இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இனி அந்த சேனலில் இருக்க வீடியோஸையும் பாருங்கள். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேயா சிஸ்டர்ஸ்? ஓகே. இனி இதில் ரெகுலராகவே நான் எஃப்எஃப் போடுவேன், மூவியுமே போடுவேன். ஓகேயாடா? உங்களோட சப்போர்ட்டும் லவ்வும் கண்டிப்பாக எனக்கு வேணும். நீங்கள் கொடுக்குற லவ்வும் சப்போர்ட்டில் தான் நான் இன்னும் சேரப் ஆகி ஸ்டோரிஸை ரன் பண்ணி இன்னும் வேகமாகவே என் பண்ணுவேன். நான் பேசுகிற விட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். டாக்ஸிக் லவ். என்கிட்ட ஒரு சிஸ்டர் டாக்ஸிக் லவ் ஜேகே டப்பா வச்சபடி ஜேகே ஒரு போலீஸ் ஆஃபீஸராகவும் நம்ம டே ஒரு டாக்டராகவும் இருக்கிற மாதிரி நான் டே குக்கு ஒரு ஸ்டோரி கொடுத்துருந்தேன். அதை திரும்பவும் கேட்டிருந்தீங்க. எங்கள் பாரு சிஸ்டர், எனக்கு அந்த ஸ்டோரி லைனில் கொஞ்சம் ஸ்டோரிஸ் மறந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. ஆனால் அந்த ஸ்டோரி லைன் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஜேகே டேயை ஒரு டாக்ஸிக்கான ஒரு லவ் பண்ணுற மாதிரி தான் அந்த ஸ்டோரி நான் கொடுத்துருப்பேன். ஜேகே டேயை கொஞ்சம் விருப்பமே இல்லாமல் மேரேஜ் பண்ணி தன்னோட லவ்வை புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். அந்த மாதிரி தான் நான் அந்த எஃப்எஃப்ஐ என் பண்ணியிருப்பேன். எனக்கு அது மட்டும்தான், அந்த ஸ்டோரி லைன் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ஓகே, நான் என்னோடய பெஸ்ட்டை நான் இந்த ஸ்டோரியில் கொடுக்குறேன். ஓகேடா? டாக்ஸிக் லவ் தான் இப்போ நான் ரெடி பண்ணி போடுறேன். அதுக்கு ஸ்டோரிக்குள்ளே நம்ம போடலாம். ஃபஸ்ட்லேயே இன்ட்ரோ சொல்லிகிட்டே இருந்தாலுமே மறுபடியும் சொல்கிறேன். ஜேகே ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். டே ஒரு டாக்டராக இருப்பார். நம்ம ஜேகேவோட ஃப்ரெண்டு நம்ம சுகம், டேயோட ஃப்ரெண்டு ஜிமின். ஓகே, நம்ம ஜொங்குக்கோட பிரதராக ஆரமோட ஒய்ஃப் ஜின். நம்ம நாம்ஜுனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கோம். ஓகேடா? இந்த அளவுக்கு இன்ட்ரோ போட்டு இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி காட்டணும். அந்த பிளேஸில் நம்ம சுகாடா, ஏன்டா டே வாயாட்டிருந்து சொல்லுங்கடா, எவ்வளோ நேரம் தான்டா உங்களை பனிஷ் பண்ணிகிட்டே இருக்கிறது, மவுட்டிருந்து ஏதாவது பேசுகிறீங்களாடா, இங்கே பாருங்கடா, நான் உங்ககிட்ட சாஃப்டாக கேட்டுட்ருக்கேன், அவன் மட்டும் உள்ளே வந்தான் அவ்வளோ விடான், அவன் வர்றதுக்கு முன்னாடி உண்மையை சொல்லி தொலைங்கடா, அந்த திங்ஸ்லாம் எங்கடா வச்சுருக்கீங்கிற மாதிரி சுகா 2-3 பர்சன்ஸ்கிட்ட பயங்கரமாக அடிக்கவும் செய்கிறாரு, கெஞ்சவும் செய்கிறாரு, சொல்லி தொலைங்கினாண்டானுங்கிற மாதிரி. இந்த மாதிரி நம்ம சுகா பேசிக்கிட்டே இருந்தால், இப்படி பேசிகிட்டு இருக்கிற அந்த பிளேஸில் சுகாவை மூவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த பர்சன் சுகா கேட்டுட்ருப்பார்ல, அந்த பர்சனோட ஃபேஸ்லேயே ஒத்த பஞ்சு தான் வச்ச பஞ்சில் அந்த பர்சன் அப்படியே போய் ஃப்ளோரில் விழுந்தான். ஐயோ, வரலான்னு நினச்சேன், வந்துட்டான். இவன் வர்றதுக்கு முன்னாடியே இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிடலான்னு நினச்சேனே. ஜங்குக்கு உள்ளே என்ட்ராக சொல்ல இந்த என்ட்ரி தேவையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா ஜங்குக்கு நோட் பண்ணா, என்னடா அவங்கக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், என்ன கெஞ்சிகிட்டு இருக்கேன் டே, அதுக்காக அவங்கள அடித்து பிரித்து மேய வாடா முடியும், அப்படி தாண்டா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த 3% பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு அடிச்சிடுவார். டே விட்றா விட்டா நீயே கீழ் பண்ணிடுவா போலிக்கே, விட்டுட்டு வரடா அவனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சுகா நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணால், அச்சோ என்னடா பிளட்டு வர அளவுக்கு அடித்து தொலைச்சிட்டேன், உன்னை என்னடா பண்ணுறது, சரி நீ ஒழுங்கு மரியாதை எங்கே இரு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால், எங்கடா அவங்கள தப்பிக்க வைக்க பார்க்குறியா, நானும் வருவேனுங்கிற மாதிரி சுகாவும் நம்ம ஜங்குக்கு 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. இந்த மாதிரி வந்தால் உள்ள அந்த 3%க்கும் நம்ம டே தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி டே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தா சுகா தான், ஐயோ டாக்டர் ஏன் இந்த முறைக்கிறாரு, எதுக்கு முறைக்கிறாருன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேயே நோட் பண்ணிகிட்டு இருந்தா, இந்த அளவுக்கு உங்களை யார் அடித்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எத்தனை பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணிங்க, இது என்ன மாதிரி ஃபைட்டு, யாரும் உங்களை அடித்தாங்களா பனிஷ் பண்ணாங்களாங்கிற மாதிரி 1 by 1 கேட்டுக்கிட்டே கட்டு போட்டுக்கிட்டு இருந்தா. அதில் ஒரு பர்சன் தான் எங்களை ரொம்ப பர்சன்ஸ்லாம் அடிக்கலை, ஒரே ஒரு பர்சன் தான் அடித்தாங்கங்கிற மாதிரி சொல்லவும் சுகாடா வாயை மூடிட்டு சும்மா இருக்க முடியலையோ, வாங்கி கட்டிக்கணுமோ இன்னும் அப்படிங்கிற மாதிரி முறைப்பாரா இந்த மாதிரி முறைச்சான்.
டக்குன்னு அந்த பர்சன்ட் மவுத்தை க்ளோஸ் பண்ணால் அந்த 1% இவரா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவை கேட்பாரா இந்த மாதிரி கேட்டால் இல்லைங்கிற மாதிரி 3%ஸும் ஹெட்டை நாக் பண்ணால் அந்த பிளேஸில் ரூம் டோர் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காருல அந்த ரூம் டோரை புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணபடி சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்கிறதுல எனக்கு நல்லாவே புரியுது. நாங்கள் தான் இன்ஃபர்மேஷன் தான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஃபர்மேஷன் எனக்கு ஓரளவுக்கு கிடச்சிருச்சு. சீக்கிரம் அந்த திங்ஸ் எல்லாம் நம்ம பிளேஸ்க்கு எட்டு வந்துடுவோம். அந்த பர்சன்ட்டை நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஹெட் ஆஃபீஸர்ஸ்கிட்ட நம்ம ஜொங்குக்கு பேசினபடியே என்றாக வரா அந்த மாதிரி என்றானம் நம்ம 3% வந்து அடிச்சிருப்பாங்களே அந்த 3%ஸும் நம்ம ஜொங்குக்கு பட்டு செம்மையாக பயண்டா வந்துட்டு அட நோட் பண்ணாமல் ஜொங்குக்கு அத்தனை பர்சன்ட்ஸையும் ஹேண்ட்ஸால் தானே பஞ்சு பண்ணி கிக் பண்ணி அடிச்சிருப்பாரு. அதனால் நம்ம ஜொங்குக்கு ஹேண்ட்ஸ்லேயே லைட்டாக அடிபட்டிருக்கு. லைட்டாக ஸ்கின்னு கொஞ்சம் டேமேஜ் ஆகி பிளட் வந்துருக்கு லைட்டாக. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இது என்ன ஹேண்ட்ஸில் இந்த மாதிரி லைட்டாக அடிபட்டு பிளட் வருது, அதை கூட நோட் பண்ணாமல் மொபைலில் பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட 3%க்கு கட்டு போட்டதோடு விடாமல் இப்படி மொபைலில் ஹெட் ஆஃபீஸர்கிட்ட பேசிகிட்டு இருக்க நம்ம ஜொங்குக்கிட்ட வந்துட்டு ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸில் அடிபட்டுருக்குல்ல அந்த ஹேண்ட்ஸ் அது பஞ்சு மேலே பஞ்சு வச்சார்ல அந்த ஹேண்ட்ஸை நம்ம கிரிப் அப்படி பாரா இந்த மாதிரி பிடிச்சோம். நம்ம சுகாடா ஐயோ டாக்டருக்கு என்னாச்சின்னு தெரியலையே, ஒருவேளை டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்ததுல இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சோ, அவன் ஹேண்ட்ஸை போய் பிடிக்கிறாரு. அவன் ஒரு சரியான ரகடான முரட்டு பையன்ல, அவன்கிட்ட போகாதீங்க டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகர் நம்ம டேயை பிடிக்க வேண்டாம் ஜொங்குக்குன்னா இப்படி வந்து ஹேண்ட்ஸை பிடிக்கிற மூமெண்ட்டுக்கு வேகமாக ஹேண்ட்ஸை எடுக்கிறாரு. அதாவது தட்டி விடுவோம்ல அந்த மாதிரி வேகமாக இந்த மாதிரி எடுக்கிறத பார்த்துட்டு கேண்டாக்கி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா அடி அவன்டா ஏன் ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி பிடிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் அந்த மொபைலை கட் பண்ணிவிட்டு என்ன திமிருந்தா ஏன் ஹேண்ட்ஸை இப்படி பிடிப்படானுங்கிற மாதிரி டேக்கிட்ட அடிக்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் ஹேண்ட்ஸை கொண்டு வந்தா ஜங்குக்கு டாக்டர்டா அப்படிங்கிற மாதிரி ஷூவை நோட் பண்ணால் நம்மகிட்டே அப்படிலாம் இல்லை ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பிளேஸை அடிபட்டிருக்க பிளேஸில் அந்த பிளட் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் என்ன பண்ணுறான் அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அடிக்க ஒன்று நம்ம ஜொங்குக்கிட்டே நோட் பண்ணால் ரொம்ப சின்சியராக அந்த பிளட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஹேண்ட்ஸுக்கு அப்படியே கட்டு போடுவாரா. இந்த மாதிரியா ஹேண்ட்ஸில் அடிபடுற அளவுக்கு வந்து இந்த போன்லலாம் அடிபடுற அளவுக்கா ஒர்க் பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு என்ன ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி அந்த பேஷண்ட் எப்படி பேசினாரோ அதே மாதிரி நம்ம ஜொங்குக்கு நார்மலாக பேசிக்கிட்டு இந்த மாதிரிலாம் ஹேண்ட்ஸை ஹெவி ஒர்க் பண்ண வைக்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு போனில் ப்ராக்சர் ஆகிருப்போட்டு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே ஃபுல்லாக கட்டு போட்டுட்டு அப்படியே நம்ம ஜொங்குக்கு பார்த்து நிமிர்ந்து பார்ப்பாரா. இந்த மாதிரி பார்த்தா ஐயோ நான் கன்னடா என்ன லுக்கு பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்கிறாங்க. ஆமாம் நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்ன என் ஹேண்ட்ஸுக்கு கட்டு போட்டானா ஏன் ஹேண்ட்ஸ்க்கே கட்டு போட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு அந்த கட்டை நோட் பண்ணிட்டு இருந்தா. இப்போ ஒரு மாஃபியா பர்சன்ட்டோட டீமில் உள்ள 3% தான் நம்ம ஜொங்குக்கு பிடிச்சி அடிச்சிருப்பார். அந்த பர்சன்ட்டை சேவ் பண்ணதுக்கு இன்னும் 2-3% அந்த பிளேஸ்க்கு என்டர் ஆகி ஜொங்குக்கு கூட ஃபைட் பண்ண வருவாங்களா, இந்த மாதிரி ஃபைட் பண்ண வேண்டாம். அந்த 2% பார்த்துட்டு சுகாடா போச்சு போலீஸ் ஸ்டேஷனில் பண்ண ப்ராப்ளத்தை தாண்டி ஹாஸ்பிட்டல்லையும் ப்ராப்ளம் பண்ண வந்துட்டானோலே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு என்னடா கட்டையே பாட்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சுகா ஜங்கு கூட நேம சொல்லி கட்டம். அப்புறம் தான் ஜங்குக்கு அடிக்க வர மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி கஷ்டப்பட்டு நம்மகிட்ட எந்த அளவுக்கு கட்டு போட்டுப்பாரு. அந்த கட்டு பிரிஞ்சு போகிற அளவுக்கு அந்த பசன்ஸை அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறத பார்த்துட்டு நம்ம ஜொங்கு கூட பிஹேவியரை நோட் பண்ணிவிட்டு அட பாவி அந்த 1% நீடானா அப்படிங்கிற மாதிரி 3% சொல்லியிருப்பாங்கள்ல, ஒரே 1% தான் எங்களை இந்த மாதிரி அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜொங்குக்கு இப்போ அந்த 2%ஸையும் பெட்டில் அட்மிட் ஆகிற அளவுக்கு அடித்து பிரித்து மீஞ்சிட்டாரு. இந்த மாதிரி அடிச்சுட்டு அப்படியே நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு அவ்வளோ நேரம் ரக்கடாக ஃபைட் பண்ணவர் அடுத்த செகண்டே கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு நேராக டேக்கிட்ட வேண்டாம் செம்ம கடுப்பாக்கி ஜொங்குக்கு புஷ் பண்ணி தள்ளிட்டு அங்கேருந்து அந்த ரூமை விட்டு வெளியே போயிடலான்ங்கிற மாதிரி போனோம். டேயோட ஆன்சர் நம்ம ஜொங்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. எங்கே போகிறீங்க டாக்டர்? உங்களோட ஒர்க்கே பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறது தானே, கொஞ்சம் ஹவர்ஸ்க்கு முன்னாடி என்கிட்ட தானே சொன்னீங்க பேஷண்ட்ஸை நான் தான் கேராக பார்த்துக்கணுன்ட்டு. அதான் உங்களுக்கு நியூ பேஷண்ட்ஸ் 2 பேர் வந்துருக்காங்கல்ல,
ட்ரீட்மெண்ட் பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி ஜொங்குக்கா நல்லா வந்த பர்சன்ஸை அடித்து பெட்லேயே அட்மிட் ஆக்கின மூமெண்ட்டை பார்த்துட்டு, அவங்களுக்குலாம் என்னால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாதுடா, அவங்களுக்குலாம் என்னால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, வேறு ஏதாவது ஒரு பர்சன்ட்டை வச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனா. அப்படிலாம் பேசக்கூடாது டாக்டர், உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் தானே கரெக்டாக இந்த ரூம்குள்ளே வந்துருக்காங்க, ப்ளீஸ் ட்ரீட்மெண்ட் பாருங்களேன். அவங்களுக்கு மட்டும் இல்லை பார்த்தீங்களா, ஹேண்ட்ஸ்லேயும் இப்போ லைட்டாக பிளட் வந்த மாதிரி இருக்குது. தேடாவது பர்சண்டாக எனக்கும் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, ட்ரீட்மெண்ட் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம உங்கள்கிட்ட ப்ராப்ளம் பண்ண காண்டாக்கி என்னாலலாம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி கோமா பேசினா. சுகாடா ப்ளீஸ் டாக்டர் பாவம் டாக்டர், நீங்களே புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு எவ்வளோ அடிபட்டுருக்குண்டு, சின்னதாக ட்ரீட்மெண்ட் தானே பாட்டுருங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜொங்குக்க பாட்டு ஹெவியாக முறைச்சிட்டு அந்த 2 பர்சன்ஸுக்கு மட்டும் கட்டு போடுறாரு, ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அங்கேருந்து வேகமாக போகலான்ங்கிற மாதிரி டெதஸ்கோப் எடுத்து அந்த நெக்குக்கு பின்னாடி போட்டுட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போகலான்ங்கிற மாதிரி போனோம். இப்போவும் நம்ம ஜொங்குக் சேரில் உட்காண்ட பொசிஷன்லேயே ஜொங்குக்கு கிராஸ் ஆகிற டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா ஏன்டா டே சும்மாவே இருக்க மாட்டியாடா, ஏன்டா அந்த டாக்டர்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சுகா ஜங்குக்கு நோட் பண்ணா. அப்படியே திரும்பி ஹெவியாக முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சா பா அப்போ பாட்ட பார்வையை விட இப்போ தாண்டா செம்மையா ஹாட்டாக இருக்குது, கேட்காவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நோட் பண்ணுவாரா. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஹேண்ட்ஸை விடுறியா நீ அப்படிங்கிற மாதிரி செம கோவமா ஜொங்குக்கு பாட்டு பேசுனா. நான் டாக்டர், நீங்கிட்ட இந்த பிளேஸில் பேஷண்ட் எல்லாத்துக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், நானும் இங்கே பேஷண்ட் தானே, பார்த்தீங்களா ஹேண்ட்ஸ் டேமேஜ் ஆகிருக்குல்ல, பிளட்டெல்லாம் க்ளீன் பண்ணி கட்டு போடணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கட்டு போட்டது லைட்டாக டேமேஜ் ஆகிருந்த அந்த இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் எனக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்கிற மாதிரி ஹேண்ட்ஸை அப்பாட்டு நீட்டு வரா. இந்த மாதிரி நீட்டுனா உன்ன மாதிரி ஒரு பர்சன்ட்டுக்கு என்னால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு க்ளோஸாக இந்த மாதிரி பேசுனா. பா என்ன மாதிரி வாய்ஸ் டோனிங்டா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டா நான் விட்டுருவேனா, எனக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், ட்ரீட்மெண்ட் பார்த்தாடா அங்கேருந்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு டேயோட ஹேண்ட்ஸை விடாமல் கிரிப்பாக பிடிச்சிருக்க மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை தட்டி விட்டுட்டு, என்ன நினச்சிட்ருக்க, என்னடா என்ன நீட்டுன்னு பர்சன்ஸ் அடிச்சிட்டா உன்னை பாட்டுல பயந்துருவாங்களா, இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை இந்த ரூமை விட்டு வெளியே போ, உனக்கு ட்ரீட்மெண்ட் வேணால் வேறு ஏதாவது டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பாரு, என்னால் இனி ஹேண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாகவே நம்மகிட்ட இந்த மாதிரி பேசினோம். டேக்கிட்ட அப்படியே க்ளோஸாக இருந்து வந்துட்டு, என்ன பேபி நானா என் ஹேண்ட்ஸ் அப்படின்னு நீ நான் பிடிச்சேன், நீ பிடிச்ச, நீ ட்ரீட்மெண்ட் பார்த்த, திரும்பவும் பாரு ஹேண்ட்ஸ் ஃப்ராக்சர் ஆன மாதிரி பிளட்லாம் மாதிரி வந்துருக்கு, ட்ரீட்மெண்ட் பாருன்னு பக்கத்தில் வந்தா. டே பக்கத்தில் வந்தானே நீ எங்கடா பக்கத்தில் போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா நம்ம ஜொங்குக்கு மூவ் ஆன் பண்ணுறாரு. என்னடா பேசி தானடா இருக்கிறேன், நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா வேற மாதிரி டோனிங்காக தெரியுதடா அப்படிங்கிற மாதிரி அது டாக்டர்டா என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சுகா நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ண. டிஸ்டர்ப் பண்ணாதடா, எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கேன், தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சுகாவை போட்டு தள்ளி விட்டுட்டு எதில் விட்டேன்னு மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு என்னோடய ஒர்க்கை தானே பண்ணிகிட்டு இருந்தேன், நீங்கள் தானே எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்களா, இப்போ கூட என்னோடய ஹேண்ட்ஸில் பிளட் லைட்டாக இருக்குது, நீ தானே ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு கிட்ட திரும்பவும் க்ளோஸாக வேண்டா. உன்னை மாதிரி ஒரு பர்சன்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் என்னால் பார்க்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசினா. இப்போ என்ன தப்பு பண்ணிட்டேன், அவங்க என்னை அடிக்க மாட்டாங்க, என்னை கில் பண்ண மாட்டாங்க, நான் திருப்பி ஃபைட் பண்ணேன், இதில் என்ன தப்பு இருக்குது, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது, ட்ரீட்மெண்ட் பாரு அப்படிங்கிற மாதிரி கிட்ட ட்ரீட்மெண்ட் நீ பார்க்க தான் செய்யணுங்கிற மாதிரி சொன்னால். பக்கத்தில் ஒரு நர்ஸ் இருப்பாங்க, அந்த நர்ஸை நோட் பண்ணிவிட்டு இந்த பர்சன்ட்டுக்கு சீக்கிரம் கட்டு போட்டு வெளியே அனுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனோம். டேயோட ஹிப்பையே இப்போ நம்ம ஜொங்கு கிரிப்பாக பிடிச்சிட்டாரு. என்ன உன்கிட்ட ஒர்க்கை கொடுத்தா நீ இன்னொரு பர்சன்ட்டை ஒர்க்கை கொடுக்குற, என் ஹேண்ட்ஸ்க்கு நீ தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், நீ தான் கட்டு போடணும், என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கா, ஹிப்லேருந்து ஆன்சர்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு பிடிச்சி தள்ளி விடுவாரா, என்ன மாதிரி தள்ளிவிட்டான்.
என்ன பேபி இந்த மாதிரிலாம் பிடிச்சி தள்ளி விட்ற, அப்புறம் எனக்கு எங்கேயாவது அடிபட்டுற போட்டு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறத கேட்க கேட்டே காண்டாகி அந்த ரூமை விட்டே வேகமாக வெளியே போனான். டேயோட ஹேண்ட்ஸை திரும்ப பிடிக்கிறாரு. எதுக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறேன்? கட்டுட்டு என்ன போட்டு விட சொன்னேன், வேறு எதுவும் பண்ண சொல்லலை அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் பேசுகிற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டேடா ஜொங்கு கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து இந்த மாதிரி இத்தனை பர்சன்ஸ் அடிக்க சொல்ல அவன் ஹேண்ட்ஸ் நான் வலிக்க ஆட செஞ்சிச்சு. கட்டு போட்ட ஹேண்ட்ஸுன்னு திங்கா பண்ண இன்னும் 5 மெம்பர்ஸ் வந்தா இதே ஹேண்ட்ஸால் தானே ஃபைட் பண்ணுவேன். அப்புறம் என்னட்டுக்குடா உனக்கு கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு பிடிச்சி தள்ளி விடுட்டு அங்கேருந்து போனால் நம்ம ஜொங்குக்கு ஷையாகி சிரிக்கிறாரு. என்ன ஒரு டைப்பாக சிரிச்சிக்கிட்டு நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி. சுகாடா ஏன்டா இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன், சரி வா வேறு ஏதாவது டாக்டர் நர்ஸ்கிட்ட சொல்லி கட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சுகா கூப்பிட்டா கட்டு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னுக்கிற மாதிரி ஜங்கு கம்பி அவரோட ஃபேன் பாக்கெட்லேருந்து ஒரு கர்ஜிப் எடுத்து சும்மா நார்மலாக கட்டிக்கிறாரு. இந்த மாதிரி கட்டுனா என்னடா பண்ணுற, அதான் ட்ரீட்மெண்ட் பாட்ட மாதிரி வேணும்ல ஹேண்ட்ஸுக்கு, அதான் இந்த கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சும்மா இந்த மாதிரி லைட்டாக கட்டிட்டு நோட் பண்ணபடி கொஞ்சம் ஸ்மைல் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் ஒர்க்குக்கு போகிறாரு. அந்த பிளேஸில் ஏதோ இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டாங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை தான் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தா அந்த ரூமுக்குள்ள கரெக்டாக இப்போ நம்ம ஆரம்பம் என்ட்ராகிறாரு. என்ட்ராகி ஏண்டா உன்னை நான் என்ன ஒர்க் பண்ண சொன்னேன், நீ என்ன ஒர்க்டா பண்ணிகிட்டு இருக்க, ஜங்குக்கு என்ன ஒர்க்கடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஆரம் இந்த மாதிரி கட்டிட்டு வந்துட்டான். நம்ம ஜங்குக்குடா ஜங்குக்கு சுகா ஒன்றா பேசிகிட்டு இருப்பாங்களா, பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு சுகா டக்குன்னு எழுதிட்டு ஹெட் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி சல்யூட்லாம் அடிக்கிறாரு. அடிச்சுட்டு நீங்கள் கொடுத்த ஒர்க்கை தான் நாங்கள் ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு எழுந்து கொடாங்கிற மாதிரி சேரில் உட்காந்துருக்கு ஜங்குக்கு எழுந்துக்க சொன்னால் நம்ம ஜங்குக்கு எழுந்துக்கலாம் மாட்டேங்கிறாரு. அப்படியே இந்த பிளேஸில் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தான். ஜங்குக்கு நீ என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்குன்னுங்கிறது தெரியுதாடா அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஆரம் ஜங்குக்கு பாட்டு பேசினா, என்ன ஹெட் ஆஃபீஸர் இப்போ உங்களுக்கு என்ன, நீங்கள் கேட்ட மாட்ட இன்ஃபர்மேஷனும் என்கிட்ட தான் இருக்குது, இந்தா பாருங்கள் ஃபைலு, இந்தா பாருங்கள் பென்ட்ரைவ், உங்களோட மொத்த ஒர்க்கையுமே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கி நீட்டிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு எழுந்துக்கிட்டான். நீ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணது சரிதான், எதுக்காகடா அத்தனை பர்சன்ஸாக அடித்து பனிஷ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கோவமாக கற்று வர அந்த மாதிரி கட்டுனா, சும்மாவே இல்லாமல் ப்ராப்ளம் பண்ணால் இந்த மாதிரி தான் நான் பனிஷ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட அவங்க ப்ராப்ளம் பண்ணாங்க, அதனால நான் அவங்கள பனிஷ் பண்ணேன், இதில் எதுவும் எனக்கு தப்பாக தெரியல போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு இப்படி பேசிக்கிட்டு திரும்பவும் வந்துட்டு எழுந்து நின்றவர் திரும்பவும் அந்த சேரில் உட்காந்தபடி டேயை பற்றியே திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இன்னைக்கு கொஞ்சம் கோவமாக நம்ம ஜங்குக்கிட்ட பேசியிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டு திங்க் பண்ணபடி அப்படியே ஹேண்ட்ஸில் ஜங்கு கூட கரைச்சி போய் கிட்டியிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு இருந்தான். என்ன நம்மக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஹேண்ட்ஸை பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு ஹேண்ட்ஸில் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ ஹயாங் அடா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டாம்ல, ஒரு 1 ஹவர் எங்களை ஃப்ரீயாக இருக்க விடுறீங்களா, ஆரம்டா சரி இந்த ஒர்க்கை எப்படியோ ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, ஏதா இன்னொரு ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இன்னொரு ஃபைலை எப்படியே தூக்கி போட்டால் அந்த ஃபைலை ஆரம்ப பார்த்து தள்ளுறாரு. ஏன்டா எப்போட்டு நீ தானடா எனக்கு நியூவாக நிறைய ஒர்க்கு வேணும்னு கேட்பேன், அதான் ஒர்க்கு கொடுக்குறோம்ல, ஜங்குக்கு தான் நியூவாக இன்னொரு ஒர்க்கு ரெடி பண்ணிட்டானே அப்படிங்கிற மாரி சுகா சிரிக்கவும், என்னடா சொல்கிறேங்கிற மாதிரி சுகாவை நோட் பண்ணால், இங்கே பாருங்கள் ஹயாங் எவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு ஒர்க்கு தெரியுமா, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு நான் அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி பென் ட்ரைவ் ஃபைல்ஸு எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்கள்கிட்ட எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், அதுக்கு எனக்கு கொஞ்சம் டேஸ் லீவ் வேண்டாமா, சரி ஓகேடா ஒரு 1 வீக் லீவ் எடுத்துக்கோ இல்லாட்டி ஒரு 2 டேஸ் லீவ் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு 1 வீக் கண்டிப்பாக லீவ் வேணும் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு 1 வீக் இல்லாட்டி 1 மந்த் லீவ் வேணுங்கிற மாதிரி கேட்குறாரு. அதோட நான் சீக்ரெட் ஒர்க் இந்த மாதிரி ஒர்க்கை எதையுமே நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டு எனக்கு அந்த ஒர்க்கை தரீங்களா இந்த ஒர்க்கை தரீங்களா, என் டேலண்ட்டை மட்டும் காட்டுறேன்னு ப்ராப்ளம் பண்ணுவான். இன்றைக்கி என்ன ஒர்க்கை கொடுத்தா வேண்டானுங்கிறான் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஆரம்பப்படியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். ஜங்குக்கு தான் ஹேண்ட்ஸில் நம்ம ஜங்குக்கூட கரிச்சை பூச்சி கட்டியிருப்பார்ல அந்த மூமெண்ட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்த மூமெண்ட்டை திங்க் பண்ணி பார்க்குறாரு. மெடிசன் போட்டு ஃபஸ்ட்டில் கட்டு போட்டுட்ருப்பார்ல அந்த மூமெண்ட்டையே திங்க் பண்ணபடி ஜங்குக்கூட ஹேண்ட்ஸை ஜங்குக்கே ரசிச்சுக்கிட்டு இருந்தான். என்ன ஆச்சு இவனுக்கு, ஏன் ஹேண்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், நம்ம சுகாடா அது ஜங்குக்கு இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க் வந்துருச்சு,
அந்த ஒர்க்குக்கு பிளான் போட்டுட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லவும், ஆமாம் ஹயாங், எனக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட இந்த ஒர்க்கெலாம் நான் ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொன்னோம். சரி என்னமோ சொல்கிற, எதுக்கும் இந்த ஃபைல் உங்ககிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸ்லேருந்து நம்ம ஆரம்பத்தில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவார். அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால், டே சுகா என்னடா டாக்டரை ஃபாலோ பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும், என்னை மோட்டிர்லடா அந்த பசண்டை பாட்டுலேருந்து சே என் பேபி பாட்டுலேருந்து என் பேபி திங்கிங்காக இருக்குது. எத்தனையோ பர்சன்ஸ் கூட எவ்வளவோ ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த இதுலேயும் வராத ஃபீலிங் ஏன்டா அந்த டாக்டர் மேலே வந்துச்சோ தெரியல. நம்ம ஏன் டாக்டரை மீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மீட் பண்ணால் உங்ககிட்ட டாக்டர் பேச மாட்டாரேடா அப்படிங்கிற மாதிரி சுகா நம்ம ஜொங்குக்கிட்ட வேண்டாம் பேச வைக்கிறோம் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, இப்போ நம்ம 2 பேருமே டே ஒர்க் பண்ணுற பிளேஸுக்கு போகிறோம். டே என்னெல்லாம் பண்ணுறானுங்கிறத நோட் பண்ணுறோங்கிற மாரி சொல்லிவிட்டு அங்கேருந்து நம்ம ஜொங்கு கிளம்பிடுவார். இந்த மாதிரி கிளம்புனா சரி ஓகே, இனிமேலுக்கு ஜொங்குக்கு அந்த டாக்டரே தான் ஃபாலோ பண்ணுவான், நமக்கு வேறு என்ன வேலை இருக்கா, நம்மளும் டாக்டரை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகாவும் நம்ம ஜொங்குக்கு ஃபாலோ பண்ண படிப்போனா கரெக்டாக நம்மகிட்ட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் வெளியே வராரு. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வெளியே வந்தால் கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸுக்கு போகிற டேக்கு முன்னாடி பைக்கோடு வந்து நம்ம ஜொங்குக்கு நிற்கிறாரு. என்ன பேபி ஒர்க்கு முடிஞ்சிடுச்சா? உனக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஏன் நம்ம 2 பேரும் அப்படி ஜாலியாக ட்ரைவ் போடலாம் அப்படிங்கிற மாரி டேட்டை பேசினா டேக் காண்டாகி யார்டா நீ முதல்ல அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. இந்த மாரி கேட்டால், என்ன பேபி மார்னிங் தானே என்ன பார்த்தா, அதுக்குள்ளே என்ன மறந்துட்டியா? இந்த ஹேண்ட்ஸுக்கு கூட ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன்னு சொன்னல, பத்தியா ஹேண்ட்ஸ்க்கு நீ ட்ரீட்மெண்ட் பார்க்கல, நானே எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கரிச்சி போச்சு கெட்டியிருக்க மொமெண்ட்டை காட்டுனா நம்ம டேக் காண்டாகி நீ தான் அதான் அப்படிங்கிற மாதிரி அவனாடா நீங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனில் ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி நம்ம டேக் கிளம்பினோம். நம்ம டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிச்சிட்டு, எங்கே போகிற, உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்ககிட்ட தான் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணணுன்னு வந்துட்டுருக்கேன், மூவ் ஆன் பண்ணிட்டு போகிறேன், பேக் சைடில் உட்காரு, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாரி டேக்கிட்டே ஏதோ ரொம்ப இயர்ஸாக பாய் ஃப்ரெண்டாக, அதாவது ஒரு 3 இயர்ஸ் 5 ஃப்ரெண்டாக இருக்கிறப்ப வந்தியும் வாடா டேட்டுக்கு போகலாங்கிற மாரி கூப்பிட்டுருக்காரு. இந்த மாதிரி கூப்பிட்டு இருந்தேன். சுகாடா டாக்டரை இன்றைக்கி மார்னிங் தான் பார்த்தான், அதுக்குள்ளே ஏதோ 5 இயர்ஸாக லவ் பண்ண பாய் ஃப்ரெண்ட்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா தூரத்துலேருந்து இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணேன். கரெக்டாக டேக்கு பேக் சைடில் இன்னொரு பர்சன், அந்த பர்சனோட நேம் சார்லி கரெக்டாக டேக்கிட்ட வந்துட்டு, டே இன்னும் நீ ஹவுஸுக்கு கிளம்பலையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இவ்வளோ நேரம் நம்ம ஜொங்குக்கு பார்த்து முறைச்சிட்டு இருந்தார்ல, ஆனால் சார்லியை பார்த்த உடனே சிரிக்கிறாரு. ஒர்க்கு முடிஞ்சிச்சு சார்லி, ஹவுஸுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கேன், இப்போ நான் ஹவுஸுக்கு போயிடுவேன், ஏதாவது உனக்கு இம்பார்ட்டண்டான ஒர்க்கா அப்படிங்கிற மாதிரி சார்லிக்கிட்ட கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கும் ஒர்க்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு, இல்லை நீ மொட்டையே வந்த மாதிரி இருந்துச்சு, இன்னும் இந்த பிளேஸில் எனக்கு அதான் வேறு ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு நோட் பண்ணவும், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட ஆன்சர் நம்ம தட்டி விட்டுட்டு நம்ம சார்லிக்கிட்ட பேசிகிட்டே இங்கேருந்து போனால் நம்ம ஜொங்குக்கு இந்த மூமெண்ட்டு சுத்தமாக பிடிக்கல. வந்து சார்லிக்கிட்ட பேசிட்டு போகிற மூமெண்ட் பிடிக்கல, பொசசிவ் ஆகுறாரு. செம கோவமாட்டே இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தோம். சுகாடா டே 1 டேலேயே லவ்வாக பண்ணணும், டேட்டுக்கு வா, மேரேஜ் பண்ணணுங்கிற மாதிரிலாம் பேசினேன்னா கடுப்பாயிருவாங்கடா, முதல்ல லவ்வை சொல்ல, அதுக்கப்புறம் மட்டடா பாட்டுக்கலாங்கிற மாதிரி ஜங்குக்கு அங்கேருந்து நம்ம சுகா கூட்டிகிட்டு போயிடுவார். அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் நம்ம டேக்கு சார்லி மேலே க்ரெஸ் இருக்கும், அதுமாரி சார்லிக்கும் டேயை பிடிச்சிருக்கும். 2 பேரும் ஒரே பிளேஸில் ஒர்க் பண்ணுறதுனால ஒருத்தர் மேலே க்ரெஸ் இருக்கும். ஆனால் பட் 2 பேருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. டே வந்து ரொம்ப நார்மலாக ரொம்ப கேஷுவலாக எப்போது ஒர்க்கு வர்ற மாதிரியும் கரெக்டாக அவரோட கேபினை வந்து ஓப்பன் பண்ணால் டேயோட சேரில் தான் நம்ம ஜொங்குக்கு உட்காண்ட்ருக்க மட்டுமா செய்கிறாரு, ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணிக்கிட்டே நம்ம ஜொங்குக்கு சுகாக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. சுகாடா அடா பாவி, என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிவிட்டு நீ எங்கடா போயிட்டு வளைஞ்ச, உன் ஹயாங் நீ எங்கே போனேன்னு கேட்டால் நான் என்னடா சொல்லுவேன், ஏன்டா இப்படி நான் பாடாப்படுத்துகிற, நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு, நான் அங்கேயே வரேன் அப்படிங்கிற மாதிரி சுகா என்ன மாதிரி ஜொங்குக்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். இம்பார்ட்டண்டாக நான் ஒரு ஒர்க்குக்கு வந்துருக்கேன், நானே அந்த பிளேஸுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காலை கட் பண்ணால் செம்ம கடுப்பில் ஜொங்குக்கு முன்னாடி கோவமாகவே வந்து நிற்கிறாரு. என்னடா பண்ணிகிட்ருக்கேன் இந்த பிளேஸில் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஐயோ பேபி உனக்கு தான்
1 ஹவருக்கு மேலேயே நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? இப்போ நான் வண்டியா? எந்த டயத்தில் தான் எப்போது வருவியா? சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் இந்த டயத்துக்கு வந்தால் காணோம் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டேக்கிட்ட க்ளோஸாக வந்துட்டு டேக் ஏதோ பொக்கேலாம் கொடுக்குறாரு. இந்த மாரி பொக்கே கொடுத்தா என்னது இது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்க நோட் பண்ணா என்னதுன்னு கேட்குறேன். பொக்கே தெரியாதா உனக்கு? ஓ எப்படி கொடுக்கக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேக்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்கிறாரு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை தான் மேரேஜ் பண்ணிக்கிறதா இருக்கிறேன், இப்போ ஓகேவா, பொக்கையை வாங்கிக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லவும் பொக்கே ஜங்கு கூட ஆன்சர் வாங்கி கொண்டு போய் டஸ்ட்பினில் போடுவாரா இந்த மாதிரி போட்டால் நம்ம ஜங்கு கேண்டாகி ஜங்குக்கு டக்குன்னு கோவம் வர்ற மூமெண்ட்டுக்கு டஸ்ட்பினில் போட்டதை பாட்டும் சார்லிக்கிட்ட நேற்று சிரித்து பேசிட்டு போன மூமெண்ட்லேயும் காண்டாகி உடனே வந்து கிரிப்பாக பிடிச்சிருவாரு. ஏண்டா டே, நான் 1 ஹவராக உனக்கு இந்த ப்ளேஸில் வெயிட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் இந்த மாதிரி திங்கிங்கில் எனக்கு வந்ததே கிடையாது. முறையாக ஷாப்பிங் மாலுக்கு போய் உனக்கு எந்த ஃப்ளவர் பிடிக்குங்கிற மாதிரி பார்த்து செலெக்ஷன் பண்ணி பொக்கையை வாங்கிட்டு வந்தா டஸ்ட்பினில் போடுற. என்னை என்னடா நினச்சிட்ருக்க நீ? என்ன நினச்சிட்ருக்க? இங்கே பாருடா, இங்கே பாரு, என்னை டென்ஷன் ஆக்கக்கூடாது. தேவையில்லாமல் என்னையே நீ டென்ஷன் ஆக்குற. நான் இவ்வளோ சாஃப்டாக தானே உன்ட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன். இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம்? உனக்கு டேஸஸ் வேணாலும் என்கிட்ட கேளு. நான் உனக்கு ஒரு 6 மந்த் வெயிட் பண்ணுறேன், 1 இயர் வெயிட் பண்ணுறேன். அதுக்கு மேலெல்லாம் உன்னை மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்க முடியாது. நான் டக்குன்னு மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாரி டேயோட நெக்கு பிடிச்ச பொசிஷன்லேயே பேசினோம். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்காடா அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி பேசினா நெக்கை இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹேண்ட்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே புஷ் பண்ணி ஓட சேர்லேயே உட்கார வச்சுட்டு டேக்கு பக்கத்தில் க்ளோஸாக வந்து சேர்லேருந்து அங்கிட்டு இங்கிட்டு நீ எங்கிட்டுமே நகர விடாத அளவுக்கு லாக் பண்ணப்படி என்ன பேபி இந்த மாதிரிலாம் கோவப்படுற? சரி ஓகே சாரி, எனக்கு ஏன்னான்னு தெரியல, இந்த கோவம் மட்டும் டக்குன்னு வந்துடுது. அதான் என்ன அறியாமலே என் ரியாலிட்டியாக ரெண்டு நெக்கை வேகமாக வந்து பிடிச்சிட்டேன். நெக்கு ரொம்ப பெயினாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நெக்கை டச் பண்ண வந்தா உங்கள் கூட ஆன்சர் நம்ம தட்டி விட்டுட்டு உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்காடா, ஏன்டா ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கேன், இங்கே பாருடா இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, ஒழுங்கு மரியாதை எங்கேருந்து போறியா அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்மகிட்ட இந்த மாதிரி கட்டுனோம். டேயோட ஃபேஸை ஒரே ஹேண்ட்ஸால் கப்பனப்படி கிரிப்பை பிடிச்சிட்டு நான் பேசுகிறதெல்லாம் உனக்கு தெளிவாக புரியுதில்ல, தப்பாக எதுவும் பேசலையே, கரெக்டாக தானே பேசிகிட்ருக்கேன், தெளிவாக தானே பேசிகிட்ருக்கேன், நான் பேசுகிறதெல்லாம் உனக்கு நல்லா தானே புரியுது, உன்னை எனக்கு பிடிச்சிருக்குனுங்கிறேன், நீ என்ன அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிற? எங்கே பாரு, டயாங் கிம் டயாங், நீ கிம் டயாங் கிடையாது, ஜான் டயாங் தான், ஓகேயா டயாங்? நீ என்னது? நான் திங்க் பண்ணிட்டேன், நீ எனக்கு மட்டும்தானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டேன், ஓகேயா பேபி? என் மேலே கோவமாக இருப்பவளுக்கு கோவத்தை சீக்கிரமாகவே விட்டுரு, அப்புறம் என்கிட்ட சாஃப்டாக பேச கற்றுக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஈவினிங் கண்டிப்பாக நான் வருவேனுங்கிற மாதிரி அந்த ரூமை விட்டு வெளியே போனால் டேக்கிடான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது, என்னடா என் பிளேஸுக்குள்ளே வந்து என்ன மாதிரிலாம் மிரட்டிட்டு போகிறானுங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆகிடும். ஈவினிங் அதே மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டோம் டேக்கிட்ட எப்போவும் எதையாவது பேசி வெளியே கூட்டிகிட்டு போகலாம், டேட் போகிற மாதிரி போகலான்னுங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக கரெக்டாக கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸில் பைக்கை கொண்டு வந்து விட்டான். அந்த பிளேஸில் ஜேகேக்கு முன்னாடி சார்லி டேக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு நிற்கிறான். இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு செம்ம காண்டாகிறாரு.